கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த நாளில் உணர்வோம். மீண்டுமாய் உங்களோட என்னுடைய பதிவை வெளியிடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆசீர்வதித்து தருவாராக. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால் ஒரு 2-3 வரிகளிலே எலிசா உன்னுடைய ஆரம்பகட்ட ஊழியத்தினுடைய அந்த தரிசனம் எலியாவுக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த எலிசா என்றால் யார், எப்படிப்பட்டவர் என்று பல தரப்பட்ட கருத்துக்களை பின்னால் பார்ப்போம். எலிசா என்றால் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பில் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, காப்பாற்றுகை, ஓய்வு, மீட்பு. இது தமிழ் அகராதியில் இந்த அர்த்தம் உள்ளது. இதில் 2வது கருத்து நாம் எடுத்துக்கொண்டால் ஓய்வு. ஓய்வுனால் தப்பும் வழி. அவ்விதமாகத்தான் தமிழ் அகராதி நமக்கு அங்கே சொல்லுகிறது. ஆனால் இதை வேத வசனத்தோடு நம்ம பார்க்கணும் என்று கேட்டால் தப்பும் வழி. அப்போ தப்பும் அப்படின்னு பார்த்தால் நாம் பலதரப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், பலதரப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு நோவில், ஒரு வியாதியில், இல்லை ஒரு உபத்திரவத்தில், ஒரு பாடுகளில், அல்லது நம்முடைய பாவத்தினுடைய கட்டுகளில் கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அதிலிருந்து நான் தப்பிக்கும் வழி என்ன? அந்த தப்பிக்கும் வழி, தப்பும் வழி தான் ஓய்வு. அந்த தமிழ் அகராதியின் பிரகாரம் நம்ம தியானித்தோம் என்று கேட்டால், முதலாவது நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோவுகள், நம்முடைய எல்லா விதமான வருத்தங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், பல தரப்பட்ட பாடுகள் இயேசு கிறிஸ்துவனுடைய காயத்தினால் நாம் சுகமடைய முடியும். தேவன் அதுதான் சொல்லுகிறார், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். ஆகவே அந்த தழும்பு தான் நம்மை குணமாக்குறதா இருக்கிறது. 2வது கருத்து என்னன்னு கேட்டால், பாவத்திலிருந்து நாம் எப்படி தப்பும் வழியை நாம் கண்டடைவது, அதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது தப்பும் வழிக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கிறது, அதை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தால், அந்த 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்போது அந்த ஆதாம் சொல்கிறாரு, தேவரீர் உமக்கு பயந்து தோட்டத்தில் நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன்றார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விலக்கி வைத்ததான அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை உனக்கு புசிக்க சொன்னவர் யார்? நீ எப்படி புசிக்கலான்னு அங்கே ஆண்டவர் கேட்குறார். அப்போது இந்த ஆண்டவர் சங்கீதம் 14ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தால், பரலோகத்திலிருந்து பூலோகத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது தேவனை தேடக்கூடியவங்க, தேவன் பயந்து பொல்லாப்பை விட்டு விலகக்கூடியவங்க, நன்மை செய்கிறவங்க, ஒரு நீதிமான் இருக்கிறார் என்று பார்க்கிறார். ஆனால் அந்த வேளையில் தான் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் ஆரம்ப கட்டத்தில் பார்க்கிறோம். ஆதாம் தேவன் உண்டாக்கி அவனுக்கு ஒரு நல்ல துணியை கொடுத்த அந்த ஏவாள் 2 பேரும் ஒரு ஏதேன் தோட்டத்தில் ஒரு தேவனுடைய மகிமையில் அவங்க வாழ்ந்தாங்க. தாங்கள் அந்த உணர்வு நிர்வாணம் என்று இல்லாத அந்த உணர்வு அற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் தவறு செய்யும்போது தான் நாங்கள் நிர்வாணி என்று அவங்க மறைத்து கொள்ள மறைவிடம் போயிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படித்தாங்க. சிலருடைய பாவம் வெளிப்பட்டு மானம் போயிடும், சிலருடைய பாவம் மறைக்கப்பட்டு பின்தொடரும். அதுதான் வேதத்தில் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை
யோசித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். ஒருவேளை ஆதாம் ஏவாளைப் போல நாம் தவறு செய்து தவித்து கொண்டு இருக்கலாம் அந்தரங்கத்தில். இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒரு மனிதனை நம்பி, அதை ஒரு ஆணை நம்பி அல்லது ஒரு சகோதரியை நம்பி ஏமாந்து போகிறாங்க. வாழ்க்கையில் தங்களை கெடுத்து கொள்ளுறாங்க, தவிக்கிறாங்க. ஆனால் தப்பும் வழி இங்கே தான் இருக்கிறது. ரெண்டாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தால் அங்கே ஒரு நல்ல ஒரு சத்தியம். நோவா காலத்தில் தேவன் மனுஷனை படைத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன்றார். நித்தமும் அவங்க இருதயங்கள் நினைவில் தோற்றமெல்லாம் பொல்லாதவைகளே, அக்கிரம நிறைந்தவைகளே. அதான் பரலோகத்திலும் தேவன் பார்க்கிறார். நன்மை செய்கிறார்களா? இல்லை. தேவனை தேடுகிறாங்களா? இல்லை. தேவ பக்தி இருக்குதா? இல்லை. உணர்வற்ற இருதயத்தில் மனம் போல பாவத்தை செய்யக்கூடிய ஜனங்கள் தான் அங்கே இருக்கிறதுனால தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்தையே அழிக்கணும்னு பயணம் பண்ணுகிறார். நோவா குடும்பத்தை தவிர்த்து சில குறிப்பிட்ட மிருகங்கள், பறவைகள், அவங்களுக்கு வேண்டியதான அவசியமான அந்த மிருகங்களை ஆண்டவர் சொன்ன மாதிரி ஜோடியாகவும் சேர்த்து வச்சிட்டாங்க. மற்ற அனைத்துமே 40 நாள் மழையினால் அழித்து விட்டார். இன்னைக்கு நாம் செய்கிற பாவங்கள் நம்மையே அழிக்கின்றதா இருக்கிறது. நாம் செய்கிற பாவங்கள் நமக்கே ஒரு அருவருப்பாக இருக்கிறது. நாம் செய்கிற பாவங்கள் நம்முடைய மனசாட்சியை கொன்று விடுகிறது. நாம் செய்கிற பாவம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாவத்தன்மையாய் மாற்றி பிறருடைய வாழ்க்கையை கெடுக்கவும், பிறருடைய வாழ்க்கையை குடும்பத்தையும் அழிக்கக்கூடியதான ஒரு பெரிய சூழ்நிலையிலாக மாறிவிடுகிறோம். அதான் கடந்த சில ஆண்டுக்கு முன்னால் நம்முடைய ஊழியக்காரத்தில் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல லட்ச ஜனங்கள் காணாமல் போயிடுறாங்களாம். வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, அதில் குறிப்பாக பெண் பிள்ளைங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அதில் பாதி பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க, விபச்சாரத்தில் விடுறாங்க. பாதி பேர் அவங்கள கொலை பண்ணி அவங்கள அவைங்களை எடுத்துன்னு போய் விற்று வியாபாரம் பண்ணி பிழைக்கிறாங்க. சிறு பிள்ளைகளை கண்ணை குருடாக்கி இல்லை ஊனம் பண்ணி பிச்சை எடுத்து வாழுறாங்க மற்றவங்க. அப்போது இதெல்லாம் ஒரு பெரிய பாவம். உலகம் அழிவதற்கு அல்லது தங்களை அழித்து கொள்வதற்கு மிகுந்த பெரிய பாவமாக இருக்கிறதுன்னு தான் நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, ஆதியாகமும் 18, 19, 20 வாசித்தா சோதேம் கோமோரா பட்டணத்துக்கு அங்கே ஒரு கர்த்தருடைய தூதர் போகிறாங்க. அங்கே உள்ள ஜனங்கள் நான் அவங்கள அறியணும்னு சொல்லி சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் அந்த ஒரின செயற்கைக்கு பிரயாசப்படுறாங்க. லோத்து சொல்கிறாரு, வேண்டாப்பா, என்னுடைய வீட்டு நிழலில் இருக்கிறாங்க கன்னி பெண்ணுங்க 2 பேர் இருக்கிறாங்க, உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ணிக்கோ, என் வீட்டு நிழலில் வந்தவங்களை மட்டும் நீ தொடாதன்றார். அவங்க கேட்கல. கன்னி பெண்களை விட அந்த தேவ தூதர்களை அறியணும்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அவரை பிடிச்சி இந்த இடத்துல உனக்கு யார் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. மருமக்க பிள்ளைங்க. அவங்கள கேட்டால் வருதலைன்ட்டாங்க. எடுத்துன்னு போய் அவங்கள வெளியே விட்டு அக்னினால் அதை சுட்டெரித்து போட்டார். ஆபிரகாம் நீதிமான், ஒரு 50 இல்லை 40 30 இருந்தால் அழிச்சிடுவேன், அழிக்க மாட்டேன்னாரு. அங்கே நீதிமான் இல்லை, ஒரே ஒரு நீதிமான், அது லோத்து தாங்க. நவ காலத்தில் நோவத்தான் நீதிமான், வேறு யாரும் இல்லை. தேவன் அழிக்கக்கூடியவராக மாறிட்டார். அதுதான் ஆண்டவருடைய தப்பும் வழி எது, அதை தான் நாம் கண்டறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமார்களே, அது மட்டுமல்ல, இந்த பாரு எப்படி தப்பு நடக்குது பாரு. இந்த ஆதியாகமம் 38:14 வாசித்தால் தாமார் என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய மாமனார்கிட்டேயே குழந்தை வரத்தை வாங்கிக்கிறார்.
இது பெரிய தப்பு. அந்த யாக்கோப்பை விசாரிக்கும் பொழுது இது சிறிய தப்பு, ஒத்துக்க முடியாதுன்ட்டாங்க. ஆனால் அதுக்குரிய விவரத்தை அந்த தாமார் சொன்ன உடனே, குற்றவாளி நீ தான், யார் தான் சொந்த மகன் மூத்த மகன், நீ குற்றவாளி, ஆனால் அவள் தான் நீதிமான். ஏன்னா அந்த தவறு எப்படி சுற்றி காட்டுறாங்க, எப்படி விவரிக்கிறாங்க பாரு. பாவம் எப்படின்னா செய்ய சொல்லும், மனம் போல வாழ சொல்லும், மனம் போல செய்ய சொல்லும். நாம் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் அந்த யோபு 1 சொல்கிறாரு, 1 கர்த்தருக்கு பயந்து நான் என் பொல்லாப்பை விட்டு விட்டேன். அதான் பொல்லாப்பை விட்டு விலகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் யார் என்று கேட்டால் யோபு தாங்க. தனக்கு வந்த இச்சைக்குரிய ஆசைகளை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்தவர் தான். ஆதியாகமம் 39:9 வாசித்தால் அந்த யோசேப்பு அதை விட்டு விலகுகிறார். பாவத்தை தப்பிக்கும் வழி, தப்பும் வழி உய்வு. அதுதான் சொல்கிறாங்க, வழியை கண்டு போக வேண்டும். அப்புறமா நம்ம பார்த்தோம்னு கேட்டால் என்னாகமும் 22:13 வாசித்தால் இஸ்ரவேலருக்காக மோவாப்புக்கிட்ட கூலி வாங்கி இஸ்ரவேலரை சபித்து அந்த ஊழியத்தை செய்ய பிழையாம் போகும்போது தேவ தூதர் குறுக்க நிற்கிறார். அங்கே உள்ள கழுதை அந்த தூதரை அறிந்து பக்க வழியாக விலகி போகிறது, மன்னிக்கணும், பக்க வழியாக. அது அவன் உறைஞ்சதுனால கழுதை அடிக்கிறான். கழுது வாயத்திலிருந்து பேசுது, இவ்வளோ காலவனுக்கு நான் பயணம் செய்தேன், என்ன தப்பு பண்ணேன், கத்தி இருந்தால் அவனை வெட்டிடுவன்றார், பட்டயம் இல்லையே. அப்போ தான் அவருடைய கண்கள் திறக்கும் போது தேவதூதர், நீ அந்த கழுதையை அடிச்சு அது என்ன அரைஞ்சிக்கிச்சு, விட்டு விட்டு விலகி போகுது, புரியல உனக்கு, இப்போ பட்டயங்குது, உன்னை விட்டுட்டோம்மா. அப்போ சொல்கிறார், ஐயோ நான் செய்தது தப்பு, அப்போ நான் சொன்னதை நீ போய் சொல்லும் போது தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் அவங்கள மேன்மைப்படுத்தவும் தான் தேவன் பயன்படுத்துகிறார், அவனும் பயன்பட்டு போகிறான். அப்போது அவங்களுடைய வழி என்ன ஏக்கமெல்லாம் பணம் பொருள். ஐயா, பணத்துக்காக எல்லாம் செய்யலாம். பணம் எல்லாவற்றுக்கும் தீமை செய்வதற்கு வேறாக இருக்கிறது. எவ்வளோ உயர்ந்த உலகத்தில் உயர்ந்த மனிதன், நம்முடைய இந்தியாவில் உயர்ந்த மனிதன் வரைக்கும், ஒரு சிறு நிலையில் தள்ளப்பட்ட மனிதன் வரைக்கும் எல்லாருடைய பாவத்துக்குமே வேறு பணம் தான். பணத்துக்காக துடிஞ்சி செய்வாங்க என்ன வேணும் இருந்தாலும். ஆனால் ஒரு கிறிஸ்துவன் அதை விட்டு விலகி போகிறான், இன்னும் விலகி போகணும். அதுதான் நம்ம சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இப்படி பார்க்கும் பொழுது நாம் தப்பிப்பது எப்படி, தப்பிக்கணும், தப்பும் வழி எப்படி, அந்த வழியை குறித்து தான் சொல்லுகிறேன். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், சங்கீதம் மன்னிக்கணும், 2 சாமுவேல் 22 அதிகாரம் 21 வாசித்தா, கர்த்தருடைய வழி உத்தமமானது. தேவன் நமக்கு கொடுத்த அந்த வழி ஒரு உண்மை உள்ள உத்தமனாய் போக வாழக்கூடியது. பிறர்களை தீண்டக்கூடாது, நம்மையும் தீண்ட விடக்கூடாது. நம்முடைய பாவம் இல்லாத பூர்ண பரிசுத்தம் அடையும் என்று வேண்டுமென்றால் ஒரு உத்தமமான வழியில் நாம் செல்ல வேண்டும், வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, உபாகமம் 32:4 வாசித்தால் கர்த்தருடைய வழி நியாயமானவைகள். அப்போது வேத வசனம் நம்மை கெடுக்கிறதான வசனம் இல்லை, நம்ம நியாயப்படுத்தி, நம்ம ஒரு நீதிமானாக மாற்றி, நம்ம ஒரு பரிசுத்தவனாக மாற்றி, தேவனுக்கு ஒரு உண்மை உள்ளவனாக மாற்றி, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பரிசுத்தவனாக மாற்றக்கூடிய அந்த நியாயம்தான் வேத வசனம், வேத உபதேசம். பலர் பேசுகிறாங்க, பலர் கேட்குறாங்க, யார் நீதிமான்? அதை காத்துக்கொள்ள வேண்டியது தான் நம்முடைய கடமை. அந்த நியாயமான வழிகளில் நாம் நடக்க வேண்டியது தான் நம்முடைய பாதை. பிரியமானவர்களே,
ஆதியாகமம் 18:19 வாசித்தால், கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும். வாலிபன் தன் எதினால் சுத்தப்படுத்துவான்? வேத வசனத்தினாலே. ஆகவே அவருடைய வழியை நம்ம காக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வழியிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதாங்க இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், மரண இருள் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது, தேவரீர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார். கோலம் தனி தேற்றன்னு சொல்லுகிறார். ஆக உலகத்தின் பாடுகள் மத்தியில் நம்மை காப்பாற்றுகிறார். ஏன்? நாம் ஒரு நீதிமானாக வாழ வேண்டும். நீதிமான் சபையில் நிலையாக நிற்க வேண்டும். கர்த்தருடைய பருவத்தில் தேவனுடைய பிள்ளையாய் அவரை தரிசிக்கக்கூடிய குமாரன் குமார்த்தியாக நாம தான் இருக்க வேண்டும். வேறு யாரும் இருக்கக்கூடாது. மனசில் நினச்சிங்க, நான் தான் இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பூலோகத்தில் இறங்கி வந்தால் அவர் எங்கேயும் வரக்கூடாது. என்னை பார்க்கணும் தான் என் வீட்டை தேடி, என் வாசலை தேடி, நான் மரித்து கிடக்கிற என் கல்லறை தேடி வரணும் ஆண்டவர். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உண்மை உள்ளதாக, உத்தமமானதாக, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகக்கூடிய ஒரு வாழ்க்கை யோபு போல வாழ்ந்திருக்க வேண்டும், வாழணும். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 11:33 அவர்கள் கர்த்தர் வழியை நடக்காமல் போனாங்க. எங்கே? சாலமோன் வாழ்ந்த காலத்தில் கர்த்தருக்கு பயப்படாதையே விலகி போயிட்டாங்க. ஏன்னா அங்கே தலைமைத்துவம், அந்த சாலமோனுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய தடுமாற்றமாக இருக்கும்போது அந்த ஆடுகளாக இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்வாங்க? ஒரு பெற்றோர்களே தவறு செய்யும்போது பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இந்த காலத்தில் பள்ளிக்கூடம் அனுப்புறது கூட பயமாகுது. ஏன்னா அவன் மனைவியை போல் மாணவிகளை நினச்சிடான், நம்முடைய மனைவிங்க தான்ட்டு. அவன் ஆசிரியரா காம நிலையில் ஒரு காம குணக்காரன், அவன் தான் குடுறக்காரன். சில பேருக்கு பார்க்குற பெண்கள் எல்லாமே எனக்கு மனைவி நினச்சிக்கிறாங்க. தவறு. ஆனால் இங்கே சொல்கிறாரு, கர்த்தருடைய வழி ஒரு நீதி மார்க்கத்தை நினைக்க வேண்டும். தமிழ் கிராமர் அதுதான் சொல்லுது, நமக்கு பைபிள் அதுதான் சொல்லுது. ஏன் இந்தியா சட்டம் என்ன சொல்லுது? போய் கொலை பண்ணுங்க, கொள்ளாடிங்க, ஏமாத்துங்க, துரோகம் பண்ணுங்க, அடுத்த நாசம் பண்ண கற்றுக் கொடுக்குது இல்லையே. ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்குது. ஒரு நீதி நியாயம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குது. அதில் நம்ம நடக்கணையா? அதை மூடி மறைச்சி நல்லவனுக்கு தீமையும் தீமையானவனுக்கு நல்லதை நியாய தீர்ப்பு கொடுக்குறது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தவறு. அது இந்த காலத்தில் இந்தியாவுடைய கோர்ட்டுடைய நிலைமையே மாறி கிடக்குது. சட்டம் அப்படி எப்படிலாம் தப்பில்லை, எந்த ஓட்டைனாலும். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை விசாரிக்கும் பொழுது நீ உண்மையை பேசு, நியாய தீர்ப்பில் உனக்கு நன்மை கிடைக்கும்ன்றார். ஏனென்று கேட்டால் உள்ளதை உள்ளதென்று சொல்லு, தீமை சொல்லாத, அபாண்டமான பொய்யை பேசாத, நரகத்தில் தான் இருப்பேன்றார் ஆண்டவர். பொய் கர்த்தருக்கு ஆகாத அருவருப்பு. அப்போ நமக்கு என்ன ஸ்நேகம்மா? 1000 பொய் சொல்லி சுற்றி தீர்வதற்கு தப்பு. பாவத்தை விட்டு விலகி நடக்கக்கூடிய கர்த்தருடைய வழியை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 1:6 வரைக்கும் வாசித்தா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாதுன்றார், பாவி வழிகளில் நிற்கக்கூடாதுன்றார், பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராதுன்றார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாயிருன்னு சொல்கிறாரு. அப்போது பாவ வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நம்மளோட சிந்தனைகளை வேறு அறுத்து போடுவோம். பாவ எண்ணங்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது. மற்றவங்களை உருவாகிற மாதிரி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நமக்கு வேண்டியது கர்த்தருடைய வேத வசனம், வேத தியானம்தான், வேறு எதுவுமே இல்லை. எனக்கு என் படிப்பு ரொம்ப கம்மிங்க. கம்மினா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ கம்மி.
ஆனால் எனக்கு தெரிஞ்சது வேத புத்தகம்தான். படிக்கணும்னு மனசு வச்சேன், உலக படிப்பை படிக்கலை, வேத புத்தகத்தை படிக்கிறேன். அதுக்கு என்ன ஆதாரமான புத்தகம் என்ன நடக்குது? எல்லாவற்றையும் படித்து அறிந்து ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துகிறேன், கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் கற்றுக்கொள்ளுவேன், அவ்வளோ ஆசை எனக்கு. அந்த மாதிரி கற்றுக்கொண்டு நம்ம வாழ வேண்டும். சங்கீதம் 37:6 வாசித்தா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பி கொடுன்றாரு. காலை ஜெபமே, ஆண்டவரே நான் போகிறேன், என் வழி உமக்குரியதாக இருக்கட்டுமே, உம்முடைய வழிகளிலே நடக்கக்கூடியவனாக இருக்கட்டுமே. ஒருவேளை நான் பாவம் செய்யாதபடிக்கு, சோதனையிலிருந்து சோதனை உட்பிரவேசிக்காதபடிக்கு தீமையிலிருந்து என்னை ரட்சித்து கொள்ளும். இதுதான் என் ஜபமே. எவ்வளோ பாடு உபத்திரம் என்ன இருந்தாலும் இந்த ஜபத்தை மறக்காதீங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜபம், சோதனைக்கு உட்பிரவேசிக்காதபடிக்கு தீமையிலிருந்து என்னை ரட்சித்து கொள்ளும். அது தாயா முக்கியம். தவறு செய்து ஆண்டவர் விட்டு விலகி நரகத்துக்கு போகிறத விட, நம்மளை சாட்சி நாமே கெடுத்து கொண்டு வாழ்வதை விட, கர்த்தர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்ததுனால நம்மளோட வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு நம்ம கொண்டு போவோம். நான் உங்களை அழைத்தது, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்க என்று சொல்லித்தார். 1 பேதுரு 1:15-16 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அழைத்தது அதுதான் பிரியமானவர்களே. சங்கீதம் 32:8 வாசித்தா, உனக்கு வழியை காட்டுவார். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நமக்கு வழியை காட்டுகிறார். இந்த வழியை போ, அந்த வழியை போ. நம்முடைய தவறுகள் இல்லாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் கொண்டு போகிறார். அது மட்டுமல்ல, நாம் ஒரு இக்கட்டில் மாட்டிக்கின்னு அவதிப்படாதபடிக்கு தப்பித்து போப்பான்னு தப்பும் வழியை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். உய்வு அவ்வளோ தப்பும் வழியை, அங்கே வழி இங்கே வழி பரிசுத்த வேதாகமாக நமக்கு கற்றுக் கொடுக்குது. எரேமியா 33:3 வாசித்தா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் தெரிவிப்பேன்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், பாவத்தை விட்டு விலகணும், தீமை விட்டு விலகணும், கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சு சுத்தமாக இருக்க வேண்டும். எவ்விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ள கபடு சூது வஞ்சனை இருக்கவே கூடாதுங்க, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதான் அந்த எபிரேயர் 9 நம்ம வாசித்தோம்னா, இந்த தமிழ் கிராமரில் இந்த பகுதியில் தான் வருது. மீட்புனால அந்த தமிழ் புதுவகத்திலே ஒலி கோப்புக்கு உருவாக்கப்படவில்லை. அந்த உச்சரிப்பு தன்மை, அந்த ஒலிக்கு ஏற்றதான வார்த்தைகள் இல்லைன்றாங்க. இந்த மொத்த பாடமே இனி வரும் அது. அப்போ அப்படி பார்க்கும்போது அதுக்கு எப்படி பொருளை கொடுக்கணும்? அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து தனித்தனியாக இருந்தால் அர்த்தம் இல்லை, ரெண்டும் இணைஞ்சாத்தான் அது ஒரு பொருளை உருவாக்கி ஒரு தமிழுடைய அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒரு தமிழ் வார்த்தைக்கு வாக்கியம் கொடுத்தால் இன்னும் உயர்ந்த ரக தமிழாக மாறுகிறது. அதுபோல் இந்த அதிகாரத்தில் வாசித்தால், அந்த காலத்து ஆசாரியர்கள் ஆராதனை முறையை நிறைவேற்றும்படி நித்தமும் பலி செலுத்தினாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் ஒரே தரம் பாடுபட்டு மரித்தார். அதில் நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார், அதாவது மீட்பை கொடுத்தார். நம்ம தப்பிக்கும் வழியிலிருந்து ஒரு மீட்பு, பாவத்தின் கட்டுகளை அறுக்கும்படி அறுத்து அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிற
அந்த சிலுவையின் பாடு மரணம் நமக்காக சிந்தின ரத்தம் சிந்துதல் இல்லாவிட்டால் மன்னிப்பே கிடையாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நாம் அவருடைய ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அங்கே தான் அந்த மீட்பு 9:12 வாசித்தால் அவர் சிந்தின ரத்தத்தினால நமக்கு மன்னிப்பு ஆகிய மீட்பு கிடைச்சதுன்னாரு. அதே 9:28 வாசித்தால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்கு ரட்சிப்பை உண்டாகும்படி 2ஆம் தரம் தரிசனமானார். அப்போ இயேசு கிறிஸ்து இப்போ தரிசனம் ஆகிறதெல்லாம் நாம் ரட்சிக்கப்படும்படி தான், நாம் மனம் மாறும்படி தான், நாம் மனம் திரும்பணுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஆழமான பொருள் அது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. லூக்கா 15 இளையவன் சொத்தெல்லாம் வாங்கின்னு போய் மனம் போல் செலவழித்த பின்பு, ஏன்னா ஒன்றுமே இல்லாத இருக்கும்போது தான் உணர்வு கிடைக்கும் அவனுக்கு. நமக்கு கூட அப்படித்தான். நம்முடைய உணர்வு எப்படி தெரியுமா? யூதாசு போல், ஒன்று செத்தா தற்கொலை பண்ணிக்கோ, இல்லைன்னா ஒன்றும் பண்ண தெரியாது. ஆனால் இந்த இளையவன் சொன்னான், பிதாவு பரத்துக்கு விரோதமாய் தவறு செய்தேன், என் தகப்பனுக்கு விரோதமாய் தவறு செய்தேன், என் வேலைக்காரங்களை போல நான் போய் அங்கே ஒரு நல்ல ஆகாரத்தை சாப்பிடட்டுமே, அவளோட பிள்ளை என்று சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னுட்டு தான் மனம் மாறி போகிறான். எப்படி? அதுதான் மனம் மாறுது, மனம் திரும்புதல். அதுதான் நம்ம பல தவறுகளை செய்துட்டோம். கிறிஸ்து எப்போ நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து ரத்தத்தை சிந்தினாரோ அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் அந்த பாவத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனக்கண்ணு திறக்காதபடி பிசாசானவன் கண்ணை குருடாக்கி வச்சுக்கிறான். அவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒரு காலத்தில் எங்கள் 74 வச்சுக்கலாமே, எந்த கூட்டத்துக்கு நான் போ, ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு, அங்கே இருக்கிற வாழை பிள்ளைங்க கேட்பாங்க, ஐயா கர்த்தர் ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரையா, ரட்சிக்கப்பட்டீங்க ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஐயா, ஞானஸ்நானம் நடத்திட்டீங்களா, ஓகே கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படித்தான் வாழ்த்துதலே வரும். நம்மளும் இப்படி தான் வாழ்த்தி சொல்ல வேண்டும். ஏன்னு அப்படின்னா இப்படி தான் நீ வாழ்த்தணும்னு கற்றுக் கொடுப்பாங்க. அக்காலத்து கிறிஸ்தவ வாழை பிள்ளைங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் இருந்தது. இப்போ என்ன இருக்குது தெரியுமா? எந்த சபை, எந்த போதகர், எந்த இடத்துல இருக்கிற, இதை தான் நம்முடைய வாயில் உச்சரிப்பு ஆகிருக்கிறது. அவளை விட்டு கலைந்து விடுவோம். ரட்சிக்கப்பட்டியா? அதுதான் கேள்வியே. அந்த உற்சாகத்தில் நம்ம வரணும், அந்த சூழ்நிலையில் வரணும். ஏன்னு கேட்டால் அந்த ரட்சிப்பு எங்கேருந்து வந்ததுனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்னால் 2ஆம் தரம் தரிசனம் ஆகும்போது தான் ரட்சிப்பு உண்டானது என்று சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் ரொம்ப ஆழமாக அங்கே வசனத்தை எழுதுகிறாங்க அந்த ஆசிரியர். அப்படிப்பட்ட அதை எப்படி சொல்கிறதுன்னு விவரிக்க முடியல. அவ்வளோ பெரிய ஆழ்ந்த சத்தியம் அங்கே தான் இருக்கிறது. தமிழ் அகராதியில் பார்க்கும்போது 2 விதமாக விக்ஷனரி, ஒன்று சொல் பொருள். இவளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா விக்ஷனரி என்ன சொல்லுதுன்னா அது ஒலி கோப்புக்கு ஏற்றதான அந்த தமிழ் வார்த்தைகள் அங்கே இல்லைன்றார். அப்போது ரட்சிப்புக்கு அப்படி தான் இருக்குது, காப்பாற்றுகை அதுக்கும் அப்படி தான் இருக்குது, உயிவுக்கும் அப்படி தான் இருக்குது, மீட்புக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த ஒலிக்கோப்புக்கு இல்லாத ஒரு வார்த்தையில் ஒலியை கொடுக்கணும்னு கேட்டால் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான் ஒரு வாக்கியமாக அமைத்து கொடுக்கிறது. அதுதான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் மீட்பு, 28 தரிசனம் ரட்சிப்பு. இந்த வழிகளில் நாம் உணர்ந்து கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த தியானம் நடக்கும். கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் நண்பர்களுக்கு அறிவிப்பு இதை ஷேர் பண்ணுங்கள். சில நேரத்தில் எடிட்டர் நம்மக்கிட்ட இல்லாததுனால சில தவறுகள் ஏற்படும்.
அதை நீங்கள் மன்னித்து அந்த வேத வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தோடு அதை கொஞ்சம் திருத்தி கொண்டால் நலமாக இருக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த பதிவு செய்கிறது மொபைலு தான். ஒரு டைமில் பதிவாகுது, ஒரு டைமில் பதிவு ஆகிறதில்ல. நல்ல ஒரு மொபைலுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஊழியம் வளரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.